பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னன்னு பார்க்கலாம். இங்க கோபி ராதிகா கிட்ட பேசிட்டு இருக்கும்போது சொல்றாரு, என்னுடைய அப்பாவோட பிரிவை என்னால் தாங்கிக்கவும் முடியல, ஏற்றுக்கவும் முடியல. என் அம்மா எப்படி இருக்காங்கன்னுட்டு நான் போய் பார்த்துட்டு வரேன் ராதிகா. அப்போ நான் வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது எங்கள் அம்மா தாங்காமல் அழுதுட்டு இருந்தாங்க. இப்போ என் அப்பாவும் இல்லை. எங்கள் அம்மாவுக்கு உறுதுணையாக பாக்கியா இருந்தாலும் எங்கள் அம்மாவுக்கு ஒரு நல்ல மகனா இந்த நிலமையில நான் கூட இருக்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. நான் எங்கள் அம்மாவை போய் பார்த்துட்டு முடிஞ்சா எங்கள் அம்மா என் கூடவே வர விருப்பப்பட்டாங்கன்னா நம்ம வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்துடுற ராதிகான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகாவும், என்ன கோபி சொல்லிட்டு இருக்கீங்க? ஏற்கனவே உங்கள் அம்மா நம்ம வீட்டுக்கு வந்ததால தான் பெரிய பிரச்சனை வந்துச்சு. இன்னும் அந்த ஒரு பிரச்சனையை மனசில் வச்சுக்கிட்டு உங்களை மகனாவே ஏற்றுக்க விடாமல் உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த சடங்கையும் செய்ய விடாமல் இருந்தாங்க உங்கள் அம்மா. அப்படி இருக்கும்போது மறுபடியும் நம்ம வீட்டுக்கு கண்டிப்பாக உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்தே ஆகணுமா? நீங்கள் உங்கள் அம்மாவை பார்க்க போங்க, அவங்கக்கிட்ட நல்லா பேசுங்க, ஆறுதலாக இருங்க. அதை பற்றிலாம் நான் எதுவுமே சொல்லலை. ஆனாலும் உங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வரணுன்ற முடிவில் மட்டும் கொஞ்சம் மாற்றத்தை ஏற்படுத்துங்க. ஏன்னா அவங்க இப்போதைக்கு இங்கே வர்றது சரியில்லை. பாக்கியா கூடயே இருக்கட்டும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் போய் கூப்பிட்ட உடனே உங்கள் அம்மா மனசு மாறிலாம் இங்கே நம்ம வீட்டுக்கு வந்துட மாட்டாங்க. ஏற்கனவே இங்கே வீட்டுக்கு வந்த பிரச்சனையால தான் இங்கே உங்கள் அப்பாவுக்கு செய்ய வேண்டிய எந்த விதமான சடங்கையும் செய்ய விடாமல் உங்கள் அம்மா தடுத்தாங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் போய் உங்கள் அம்மாவை பார்த்துட்டு வாங்க. ஆனால் இங்கே அவங்க வர வேண்டாம் கோபி. நீங்கள் என்னை பற்றி தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு ராதிகா தான் மனசில் இருக்க எல்லாத்தையுமே கோபிக்கிட்ட சொல்கிறாங்க. இங்கே வீட்டில் இருக்க ஈஸ்வரி எப்பயுமே இங்கே பாக்கியா கிச்சனில் வேலை செஞ்சுட்டு வீட்டு வேலையவும் பார்த்துட்டு ஹோட்டலில் போய் ரொம்ப வேலை பார்க்குறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே தாத்தா எப்பயுமே இங்கே பாக்கியாவுக்கு பக்கபலமாக இருந்தாங்க. இப்போ யாருமே இல்லாமல் பாவம் பாக்கியா எல்லா வேலையும் தனியாகவே செஞ்சிட்ருக்கான்னு சொல்லிட்டு ஈஸ்வரி இங்கே பாக்கியாவுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாங்க, உதவி செய்ய நினைக்கிறாங்க. இங்கே ஈஸ்வரி பாக்கியா கிட்ட, போதும் பாக்கியா, எவ்வளோ நேரம் தான் வீட்டு வேலையை செஞ்சுக்கிட்டே இருப்ப? நீ பேசாமல் ஹோட்டலுக்கு கிளம்பு. நான் இங்கே வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். நான் சும்மா தானே இருக்கேன். அப்படியே சும்மா உட்காந்துட்டு இருந்தாலும் உன்னுடைய மாமா ஞாபகம் தான் அதிகமாக வந்துக்கிட்டே இருக்குது. ஏதாவது வேலை பார்த்தாவாவது எனக்கு கொஞ்சம் எல்லாத்தையும் மறந்து நான் மறுபடியும் பழையபடி உங்ககிட்டலாம் பேசி பழகி சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்கும். அதனால் இனி வீட்டு வேலையை நான் பார்த்துக்கிறேன். ஹோட்டல் வேலையை மட்டும் நீ பார்த்துக்கோ. ஒத்தையில் தனியாக நின்று இவ்வளோ வேலையவும் நீ மட்டும் செஞ்சிட்டு இருந்தா சரிப்பட்டு வராது. உனக்காக நான் இருக்கேன் பாக்கியான்னு சொல்லிட்டு அங்கே வீட்டு வேலை செஞ்சிட்ருக்க பாக்கியாவை ஹோட்டலுக்கு கிளம்ப சொல்லிட்டு இங்கே கிச்சனுக்கு போன ஈஸ்வரி எப்பயும் போல் கிச்சனில் உள்ள வேலை எல்லாத்தையுமே பார்த்துட்ருக்காங்க. அந்த சமயம் இங்கே ஈஸ்வரியை பார்க்கறதுக்காக கோபி அங்கே பாக்கியாவோட வீட்டுக்கு போகிறாரு. அம்மா அம்மானு அங்கே வாசல் நின்று கூப்பிட்டு யாருமே பதில் சொல்லாததுனால பாக்கியாவோட வீட்டுக்குள்ளே போன இங்கே கோபியும், அம்மா நான் கோபி வந்திருக்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஈஸ்வரி எதையும் கண்டுக்காமல் தன்னுடைய வேலையை மட்டும் பார்த்துட்ருக்காரு. அங்கே கிச்சனில் ஈஸ்வரி தனியாக நின்று வேலை பார்த்துட்ருக்கிறத பார்த்த உடனே இங்கே கோபி ரொம்பவே அதிர்ச்சி அடைகிறாரு. எங்கள் அம்மா வீட்டில் எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, எல்லாத்தையும் இந்த பாக்கியா செஞ்சிட்டு இருந்தா. இப்போ எங்கள் அப்பா இல்லைன்ன உடனே வீட்டு வேலை எல்லாத்தையுமே இந்த பாக்கியா எங்கள் அம்மாவை செய்ய விட்டுட்டா போலையே அப்படின்னு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியாமல் இங்கே ஈஸ்வரியாவே தான் போய் வேலை பார்க்குறாங்கன்ற உண்மையை தெரிஞ்சுக்காம ரொம்ப கோவமாக இங்கே வீட்டுக்கு வந்த கோபி, ஏ பாக்கியா கீழே இறங்கி வா, உங்ககிட்ட நான் பேசணும் அப்படின்னு ரொம்பவே சத்தமாக கூப்பிடுறாரு. இங்கே ஹோட்டலுக்கு கிளம்பிட்டு இருந்த பாக்கியாவும் எதுக்காக இந்த கோபி வந்தாருன்னு தெரியலையேன்னு சொல்லி வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்துட்டுமா அங்கே பார்க்க இங்கே கோபி பாக்கியா கிட்ட, என்ன நினச்சிட்டு இருக்க? எங்கள் அப்பா எங்களை விட்டு பிரிஞ்சு 2-3 நாள் ஆகுது. ஆனால் நீ என்னவோ இப்போவே எங்கள் அம்மாவை வீட்டு வேலையெல்லாம் செய்ய வச்சிட்டியா? எங்கள் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா எவ்வளோ நல்லா ராணி மாதிரி இந்த வீட்டில் இருந்தாங்க. உன்கிட்ட ஒவ்வொரு வேலையாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ எங்கள் அப்பா இல்லைன்னு உடனே எங்கள் அம்மாவை கிச்சனில் நின்று வேலை பார்க்க வச்சிட்டியா? ஏன் வீட்டு வேலையை பார்க்காம அப்படி நீ என்ன செஞ்சிட்ருக்க? ஹோட்டலில் போய் சம்பாதிக்கணும், நல்லா பணத்தை வாங்கணும்னு நினைக்கிற நீ வீட்டு வேலையெல்லாம் பார்க்க உன்னால் முடியாதா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாக கத்த ஆரம்பிக்கிறாரு. அதுக்கு பாக்கியாவும், இங்கே என்ன நடந்துச்சுன்னு தெரியாமல் தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதீங்க. ஆமாம், எதுக்காக இப்போ இங்கே வந்தீங்க? அத்தை வேலை செய்கிறதுல எந்த தப்புமே இல்லை. எப்பயுமே சும்மா உட்காந்து பிரிஞ்சு போன மாமாவை பற்றியே யோசனை பண்ணி வருத்தப்பட்டுட்டு இருந்தாதான் தப்பு. அதிலிருந்து மீண்டு வர ஏதாவது வேலை செய்யணும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் கிச்சனில் அவங்களால முடிஞ்ச சின்ன சின்ன வேலையை செஞ்சிட்ருக்காங்க. இதில் என்னங்க தப்பாக பார்த்தீங்க? அப்படி மட்டும் இல்லாமல் இங்கே அத்தை சும்மா இருக்கக்கூடாதுன்னு நானும் தான் ஆசைப்பட்டுட்ருக்கேன். கூடிய சீக்கிரமாகவே இங்கே அத்தையவும் நான் ஹோட்டல் கூட்டிகிட்டு போகிறேன். நான் இருக்க வேண்டிய இடத்துல அத்தை இருந்து எல்லாத்தையுமே பார்க்க தான் போகிறாங்க. ஆமாம், உங்களுக்கு என்ன இங்கே வேலை? யாரை பார்க்கறதுக்காக இங்கே வந்தீங்க? உங்கள் அப்பாவும் இல்லை, உங்கள் அம்மா உங்களை பார்க்கவே விரும்பலைங்க. அப்புறம் எதுக்காக இங்கே தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு இங்கே பாக்கியா ரொம்ப கோபமாக பேசுகிறாங்க. அதுக்கூடனே கோபியும், எங்கள் அம்மாவை பார்த்து பேசிட்டு போகிறதுக்காக தான் வந்தேன். ஆனால் நீ இப்படி மாறிட்டல்ல. எங்கள் அம்மாவுக்கு வேலையெல்லாம் கொடுத்துட்டு நீ என்னவோ அந்த ஹோட்டலோட ஓனராக கெத்தாக நிற்கிறல்ல. எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்யணும், நீ ஹோட்டலில் போய் வேலை பார்ப்பியா? இப்படி எங்கள் அம்மா வீட்டு வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. நான் எங்கள் அம்மாவை என் கூடயே நான் கூட்டிகிட்டு போகிறேன். ராதிகா எங்கள் அம்மாவை நல்லபடியாக பார்த்துப்பா அப்படின்னு சொல்கிறாங்க கோபி.
அங்கேருந்து வேலையை முடிச்சுட்டு வெளியில் வந்த ஈஸ்வரி இங்கே கோபி நின்று இப்படி பேசிகிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப கோவமா, போதும்டா நிப்பாட்டு, என்னவோ என் மேலே ரொம்ப அக்கறையாக இருக்கிற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கியே, நீ எதுக்குடா என்ன உன் வீடு கூட்டிகிட்டு போகணும், நீ ஏன் அங்கே போனால் போதும் தான் ராதிகாவோட வீட்டில் இருக்க, அவகிட்ட என்ன சந்தோஷமாவா வாழ்ந்துட்டுருக்க, ஏதோ போனா போதும்னு அந்த வீட்டில் இருக்கிற, இதில் என்ன வேறு அந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போறியா, ஏன் ஏற்கனவே கூட்டிகிட்டு போய் அவமானப்படுத்தி இங்கே மறுபடியும் கூட்டிகிட்டு வந்து விட்டதெல்லாம் உனக்கு மறந்து போச்சா என்ன, உன்னை நம்பி நான் தான் ராதிகா வீட்டுக்கு வரதா, அது நடக்கவே நடக்காது, இப்போ எதுக்குடா நீ இங்கே வந்தேன்னு கேட்கும்போது இங்கே கோபி அழுதுகிட்டே, இல்லைம்மா அப்பா வேற இல்லையா, நீங்கள் மனசு ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருப்பீங்க, உங்களுக்கு ஆறுதலாக இருக்கலாம், ஆறுதலாக பேசிட்டு வரலாமேன்னு வந்தேன், இங்கே வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது இந்த பாக்கியா உங்களை ரொம்ப வேலையை விட்டுருக்காலம்மா, நீங்கள் கிச்சனில் வேலை செய்கிறத பார்த்து என் கண்ணெல்லாம் கலங்கிருச்சு, நீங்கள் எவ்வளோ கெத்தா இந்த பாக்கியாவுக்கு வேலையெல்லாம் சொல்லிட்டு இருப்பீங்க, இப்போ பாருங்கள் நீங்கள் கிச்சனில் நின்று வேலை பார்க்குறீங்க, அவ என்னவோ பெரிய ஓனர் மாதிரி நல்லா கிளம்பிக்கிட்டு இங்கே ஹோட்டலுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டுருக்கா, வேண்டாம்மா இந்த வீடும் வேண்டாம் இந்த பாக்கியாவும் வேண்டாம், நீங்கள் பேசாமல் என் கூடயே வந்துருங்கம்மா, இனியா நீங்கள் நானனி எல்லாரும் ராதிகாவோட வீட்டுக்கு போயிடுவோம்மா, பாவம் இனியாவும் என் கூட இருக்க தான் இஷ்டப்பட்டுட்ருக்கா, இங்கே அப்பா இல்லைன்னு சொல்லிட்டு தாத்தாவை நினச்சி அவள் ரொம்ப வருத்தப்படுறாம்மா, நீங்கள் எல்லாரும் என் கூட வந்துட்டீங்கன்னா நான் உங்களை கண்கலங்காமல் சந்தோஷமாக பார்த்துக்கிறேம்மா, முன்னாடி மாதிரி எந்த ஒரு தப்பும் நான் செய்யவே மாட்டேன், என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கம்மா, என் கூட வாங்கம்மா, நான் தானம்மா உங்கள் பையன், உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் நான் தாம்மா செய்யணும், இந்த பாக்கியா யாரும்மா உங்களுக்கு செய்கிறதுக்கு, ஏதோ அப்பாவுக்கு செய்ய வேண்டிய அந்த சடங்கெல்லாம் அவள் செஞ்சுட்டான்னுட்டு அவளுக்கு தான் எல்லா உரிமையும் இருக்குன்னுட்டு இதே வீட்டில் நீங்கள் இருக்க வேண்டாமா, உங்களுக்கு தேவையானதெல்லாம் நான் பார்த்து பார்த்து செய்கிறேன், எனக்குன்னு ஒரு தனியாக ஹோட்டலில் இருக்குமா, நான் ஓனராக இருக்கேன், அப்படி இருக்கும்போது என்கிட்டயும் நிறைய பண வசதியெல்லாம் இருக்குது, நான் உங்களை பார்த்துக்கிறேம்மா, ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுலேருந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறதுலேருந்து சாப்பாடெல்லாம் நானே சமைச்சு தரேம்மா, ராதிகா கூட உங்கள் பக்கமே வராமல் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் வாங்கம்மா, நான் உங்களை கூட்டிகிட்டு போயிடுறேன், இனியா நீங்கள் நான்லாம் ஒரே வீட்டில் சந்தோஷமாக இருக்கலாமா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாரு கோபி. இப்படி கோபி சொன்னதை கேட்டு ரொம்ப கோவமாக ஈஸ்வரி, வாயை மூடுடா, நான் எதுக்கு உன் கூட வரணும், நீ யாருடா முதல்ல, நீ என் பையனே இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா பாக்கியாவுக்கு என்ன வேலை செய்ய வேணாலும் நான் தயாராக இருக்கேன், ஆனால் அது நான் விருப்பப்பட்டு செய்கிற வேலை, நீ கூப்பிட்டானே உன் கூடலாம் வர எனக்கு இஷ்டமும் கிடையாது, ஏன் அங்கே வந்து ராதிகாவுக்கு நான் சமைச்சு கொடுக்கணுமா, நீ ராதிகா சொன்ன உடனே மனசு மாறி ராதிகாவுக்கு சப்போர்ட் பண்ணி என்னை வீட்டை விட்டு வெளியில் போக சொல்லிடுவேன், உன்னை நம்பிலாம் இனி நான் எங்கேயும் வர முடியாது, அது மட்டும் இல்லாமல் உன் அப்பா ஏற்கனவே சொல்லிட்டாரு அந்த கோபியை நம்பவே நம்பாதன்னுட்டு, எனக்கு மகனா அது பாக்கியா மட்டும்தான், அவளுக்காக மட்டும்தான் நான் இந்த வீட்டில் இருக்கிறேன், நீ முதல்ல இங்கேருந்து கிளம்பு அப்படின்னு சொல்லி அங்கே தனக்கு ஆறுதலாக இருக்கிறதுக்காக வந்த கோபியை திட்டி அங்கேருந்து அனுப்பிடுறாங்க. உடனே பாக்கியாவை பார்த்து சொல்கிறாரு கோபி, எங்கள் அம்மா மனசை மாற்றி வீட்டு வேலையை செய்ய வச்சுட்டல, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன், என் அப்பா இருக்கும்போது எங்கள் அம்மா எவ்வளோ கெத்தாக இருந்தாங்க, அப்பா இல்லைன்ன உடனே நீ என்னவோ ஓனர் மாதிரி அங்கே கிளம்புற, எங்கள் அம்மா உனக்கு வீட்டு வேலை செய்யணும், சாப்பாடு செஞ்சு கொடுக்கணுமா, அப்புறம் உன்னை கவனிச்சிக்கிறேன், அந்த தொழில் இருக்க போய் தானே இப்படியெல்லாம் செஞ்சிட்ருக்க எல்லாரையும் மனசெல்லாம் மாற்றி எனக்கு எதிராக பேச வைக்கிறேன், உனக்கு இருக்கு பாக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இங்கே பாக்கியா சொல்கிறாங்க, வீட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த கோபி அடிக்கடி வந்து இப்படி பிரச்சனை பண்ணுறதே இவருக்கு வேறு வேலையாக போச்சு, இவருக்குன்னு வேறு வேலை எதுவும் இல்லை போல் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க பாக்கியா. வீட்டில் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும்போது யாருமே இல்லாதப்ப இங்கே ஈஸ்வரி தாத்தாவோட சட்டை, தாத்தாவுடைய வேஷ்டின்னுட்டு எல்லாத்தையுமே எடுத்து பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க. தாத்தா இங்கே ஈஸ்வரிக்காக எழுதின அந்த லெட்டர் எல்லாத்தையுமே கையில் வச்சுக்கிட்டு, என்னதான் இருந்தாலும் நீங்கள் என் கூட இருந்திருக்கலாம், இவ்வளோ சீக்கிரம் என்னை பிரிஞ்சு போயிட்டீங்களேங்க, இப்போ நான் தனிமையில் இருக்கும்போது எனக்குன்னு ஆறுதலாக யாருங்க இருப்பா, பாக்கியா பாட்டுக்கு வேலைக்கு போயிடுறா, அவளையும் வீட்டில் இருக்க சொல்ல முடியாது, என் பேர பசங்க எல்லாரும் அவங்க குடும்பத்தை பார்த்துக்கிறதுக்குன்னு வேலைக்கு போகணும், இப்போ நான் தனியாக இருக்கேங்க, ஒவ்வொரு நாளும் எனக்கு ஆறுதலாக இருந்த நீங்கள் இல்லை நினைக்கும் போது என்னால் தாங்கிக்கவே முடியலன்னு சொல்லி தனிமையை உணர்றாங்க, தனியாக உட்காந்து அழுகிறாங்க, தாத்தாவை பற்றியே நினச்சிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே பாக்கியா கவனிக்கிறாங்க. அத்தைக்காக ஏதாவது கண்டிப்பாக செஞ்சே ஆகணும், அத்தை சந்தோஷமாக இருக்கணும், மாமாவை பற்றி நினைக்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் இப்படி அழுதுகிட்டே இருக்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இங்கே நம்ம ஈஸ்வரி அத்தைக்காக ஏதாவது செஞ்சே ஆகணும் அப்படின்னு பாக்கியா நினைக்கிறாங்க. அந்த சமயம் இங்கே பாக்கியாவோட ஹோட்டலுக்கு பழனிசாமி பாக்கியாவை பார்க்கறதுக்காக வராங்க. இங்கே பாக்கியா ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கிறத பார்த்துட்டு பழனிசாமி, என்ன மேடம் நீங்கள் இன்னும் எதையுமே மறக்காமல் இப்படி சோகமாக இருக்கீங்களே, என்ன மேடம் ஆச்சு, இப்போ ஹோட்டலில் நல்லா கஸ்டமர்லாம் வராங்களா அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஆமாம் சார், நானே 2-3 நாளாக தான் ஹோட்டலுக்கு வந்துட்டுருக்கேன், அதுவும் அத்தை நீ கண்டிப்பாக ஹோட்டலுக்கு போகணும், வீட்டெல்லாம் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தைரியம் சொல்லி அனுப்பி வச்சுருக்காங்க, மாமா இல்லாத இடத்த இப்போ அத்தை தான் வந்து நிரப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது, இப்போ உங்கள் அத்தை எப்படி இருக்காங்க, நார்மல் ஆயிட்டாங்களா, அது மட்டும் இல்லாமல் உங்கள் மாமாவையே நினச்சிட்ருப்பாங்கல்லன்னு சொல்லும்போது, ஆமாம் எங்கள் அத்தைக்காக தான் ஏதாவது செய்யணும்னு நான் யோசனை பண்ணிகிட்ருக்கேன் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னங்க செய்ய போகிறீங்கன்னு கேட்க,
எப்பயுமே எந்த ஒரு விஷயம் ஆரம்பிச்சாலும் எங்க அத்தை பேர்ல தான் நான் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டையும் எங்க அத்தை பேர்ல ஆரம்பிச்சேன். ஆனா, இப்ப எங்க மாமா திடீர்னு எங்கள விட்டு பிரிஞ்சதால, இந்த ஹோட்டல் பேரையே பேசாம எங்க மாமாவோட பேர்ல மாத்திரலாம்னு நெனைக்கிறேன். அது மட்டும் இல்லாம, எங்க மாமாவோட பெரிய ஃபோட்டோவ இங்க ஹோட்டல் முன்னாடி வச்சு இங்க ஹோட்டல்ல சமைக்கிற எல்லா சாப்பாடையுமே வாரம் வாரம் ஒரு நாள் எல்லாத்துக்கும் அன்னதானம் குடுக்கலான்னு நெனைக்கிறேன். எங்க மாமாவோட நினைவும் எங்களுக்கு இருந்த மாதிரி இருக்கும். மாமாவ வச்சு ஏதாவது ஒரு நல்லது செஞ்ச மாரியும் இருக்கும்ல. ஈஸ்வரி அத்தை இதன் மூலமா சந்தோஷப்படுவாங்கன்னு நெனைக்கிறேன் சார்ன்னு சொல்ல, "ரொம்ப நல்ல ஐடியா மேடம். இருந்தாலும் உங்களால வாரம் வாரம் இப்படிலாம் பண்ணிற முடியுமா மேடம்னு?" கேட்க, "செய்ய முடியும். என் மாமாவுக்காக எல்லாத்தையும் நான் செய்வேன். நாம அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சா அந்த நன்மை நம்மளுக்கு தானே வரும். எனக்கும் என் பசங்களுக்கும் அந்த நன்மை வந்தாவே போதும். என் மாமா என் குடும்பத்துக்காக என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க தெரியுமா? அவரு என் பேர்ல உயில்லாம் எழுதி வச்சிருக்காரு. இதெல்லாம் பார்த்து என்னால தாங்கவே முடியல. என்னுடைய அப்பா இருந்திருந்தா கூட என்னை இவ்ளோ நல்லா பார்த்துருந்துருக்க மாட்டாரு. மாமனாரா இருந்தாலும் என்னுடைய எதிர்காலத்த பத்தி யோசனை பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் எங்கள விட்டு பிரியறதுக்கு முன்னாடி எல்லாத்தையுமே செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு, ராமமூர்த்தியோட நினைவா ஏதாவது செய்யணும்னு நெனச்ச இங்க பாக்கியலட்சுமியும், இங்க தாத்தாவோட நினைவுக்காக எல்லாருக்குமே அன்னதானம் கொடுக்கணும். வாரம் வாரம் சாப்பாடு இல்லன்னு நினைக்கிற யாருமே எல்லாருக்குமே சாப்பாடு கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம, எங்க அத்தை எப்பயுமே ஹோட்டலுக்கு வரணும். இந்த ஹோட்டலோட பேர ராமமூர்த்தி ரெஸ்டாரண்ட்னும் மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க நெனச்ச மாரியே செய்றாங்க. அடுத்த நாள் காலையில இங்க எப்பயும் போல ஈஸ்வரி எங்க பாக்கியா கிட்ட, "நான் உனக்கு ஏதாவது உதவி செய்யட்டுமா பாக்கியா?" அப்படின்னு கேட்கும்போது, "அதெல்லாம் ஒண்ணுமே வேண்டாம் அத்த. இப்ப நீங்க ஒரு பெரிய ஹோட்டலோட ஓனர் ஆக போறீங்க. முதல்ல நீங்க கிளம்புங்க. நம்ம ஹோட்டலுக்கு போகலாம். நீங்க வீட்ல இருந்தீங்கன்னா, மாமாவ பத்தி நினைச்சுக்கிட்டே இருப்பீங்க. தனியா தான் எவ்வளோ நேரம் உங்களால இருக்க முடியும்? வீட்ல யாருமே இல்ல உங்களுக்கு பேச்சு துணைக்கு. மாமா இருக்கும்போது கூட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பாங்க உங்ககிட்ட. நீங்களும் சந்தோஷமா அத கேட்டுக்கிட்டே இருப்பீங்க. இப்ப யாரும் இல்லன்னு நீங்க நினைக்கக்கூடாதுல்ல. நீங்க கிளம்புங்க. நாம ஹோட்டலுக்கு போகலான்னு சொல்லிட்டு, அங்க பாக்கியா வந்து ஈஸ்வரி கிட்ட இந்த விஷயத்த சொல்லி, ஹோட்டலுக்கு கிளம்ப சொல்லி அங்க கூட்டிட்டு போறாங்க. அங்க ஹோட்டலுக்கு போனதுக்கு அப்புறமா, இங்க ரெஸ்டாரண்ட்டோடைய பேர வந்து பாக்கியா காட்டுறாங்க. "அத்த, இந்த ஹோட்டலுக்கு நீங்க தான் எப்பயுமே ஓனர். அங்க பாருங்க, ஹோட்டலோட பேர நான் மாத்திட்டேன்னு" சொல்லும்போது, "என்ன பாக்கியா சொல்ற? அப்ப நீ என் பேர மாத்திட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஹோட்டலோட பேர பார்க்குறாங்க. ராமமூர்த்தி ரெஸ்டாரண்ட்டுன்னு இருக்கு. "ஆமா அத்த, உங்க பேர மாத்திட்டேன். ஏன் தெரியுமா? மாமாவோட நினைவா ஏதாவது இருக்கணுன்றதுக்காக தான் என் ஹோட்டல் பேரையே மாமா பேர்ல மாத்திட்டேன். அது மட்டும் இல்ல அத்த, நீங்க உள்ள வாங்க" அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போறாங்க. இங்க பாக்கியாவோட ஹோட்டலுக்குள்ள ராமமூர்த்தியோட ஒரு பெரிய ஃபோட்டோ இருக்கு. அத சுத்தி மலர்களால ரொம்பவே அழகா டிசைன்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க. ராமமூர்த்தி சிரிக்கிற மாரி இருக்கிற அந்த ஃபோட்டோவ பார்த்து கண் கலங்கி போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. "ரொம்ப அழகா இருக்கு. ஆமா, இவ்ளோ பெரிய ஃபோட்டோவ நீ எதுக்காக இங்க கொண்டு வந்து வச்சிருக்கன்னு?" சொல்ல, "நீங்க ஹோட்டலோட ஓனர் இங்க இருக்கும்போது, உங்க பக்கத்துல மாமாவும் இருக்கிற மாதிரி இந்த ஃபோட்டோ இருக்கணும்னு நெனச்சேன். அதனால தான் எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து செஞ்சிருக்கேன். இனி நீங்க இங்க தான் இருக்கணும். எப்பயுமே பண வரவு உங்க கையில இருந்துகிட்டே இருக்கணும். பணம் இல்ல, பக்கத்துல மாமா இல்லன்னு நீங்க நினைக்கவே கூடாது. எல்லாமே உங்களுக்காக தான் நான் பண்ணியிருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு, இங்க ஹோட்டலுக்கு வெளியில நெறைய பேர் வந்து நிக்கிறாங்க. இங்க ஈஸ்வரிய கூட்டிட்டு போயி, "அத்த, இன்னைக்கு அன்னதானம் அத்த. நீங்க தான் எல்லாருக்குமே உங்க கையால சாப்பாட குடுக்கணும். நம்ம ஹோட்டல்ல செஞ்ச தரமான உணவு தான். வரப்போற எல்லாத்துக்குமே நீங்க கண்டிப்பா அந்த சாப்பாட குடுத்தே ஆகணும். இது எல்லாமே மாமாவோட நினைவுக்காக தான் நான் அப்படி பண்ணிட்டுருக்கேன்னு" சொல்லிட்டு, தன்னுடைய மாமனார மறக்க முடியாம, அவருக்காக என்னென்ன உதவியெல்லாம் மத்தவங்களுக்கு செய்ய முடியுமோ எல்லாத்தையுமே செய்யணும் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க பாக்யா. இங்க பாக்கியாவும் எல்லா சாப்பாடையும் கொண்டு வந்து வைக்க, வரவங்க போறவங்க எல்லாத்துக்குமே சாப்பாடு இல்லன்னு சொல்லாத அளவுக்கு ராமமூர்த்திய மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு எல்லாருக்குமே சாப்பாட குடுத்துட்ருக்காங்க ஈஸ்வரி. இங்க ஈஸ்வரி நினைக்கிறாங்க, "என் வீட்டுக்காரருக்காக பாக்கியா இவ்வளவும் செய்றாளே! பரவால்ல, என் வீட்டுக்காரர் இல்லனாலும், இப்ப அவர நினைச்சுக்கிட்டு இத்தன பேருக்கு நான் வந்து சாப்பாட வந்து குடுத்துட்ருக்கேன். ஏதோ எல்லாரும் நல்லா இருந்தா சரிதான்" அப்படின்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம, தாத்தாவ எப்பயுமே நினைவு கூர்ந்துகிட்டே இருக்கணும்னு சொல்லிட்டு, இல்லாதவங்களுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினைச்ச பாக்கியா, ஒவ்வொரு இடத்துக்கும் ஈஸ்வரிய கூட்டிட்டு போயிட்டு, தங்க இடம் இல்லாம, ஒழுங்கா சாப்பாடு இல்லாம இருக்கிற எல்லாத்துக்குமே உதவி செய்றாங்க. ஈஸ்வரி தான் கையாலேயே அவங்களுக்கு பணம் குடுக்குறாங்க. அவங்களுக்கு புது புது ட்ரெஸ் வாங்கி குடுக்குறாங்க. சாப்பிடுறதுக்கு தேவையான சாப்பாடெல்லாம் குடுக்குறாங்க. இதன் மூலமா ஈஸ்வரி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. என் வீட்டுக்காரர நினைச்சுக்கிட்டு நான் செய்ற ஒவ்வொரு நன்மையுமே எனக்கு அவ்ளோ சந்தோஷத்த குடுக்குது பாக்கியா. நீ இப்படி என் வீட்டுக்காரருக்காகவும், நான் சந்தோஷமா இருக்கணுன்றதுக்காகவும் நீ இப்படி செய்வேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இப்ப எனக்கு என் வீட்டுக்காரர் என் கூடவே இருக்கிற மாரியும், அவர நம்பி அவருக்காக நான் இப்படி எல்லாருக்கும் உதவி செய்றதுனால மன நிறைவா இருக்கு" அப்படின்னு சொல்லி கண் கலங்கி போய் நிக்கிறாங்க ஈஸ்வரி. இந்த விஷயம் எல்லாமே
இங்கே கோபிக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இந்த பாக்கியா எங்கள் அம்மா பேரில் இருக்க ரெஸ்டாரண்ட்டையே இப்போ வந்து மாற்றிட்டு என் அப்பா பேரில் மாற்றிருக்கா. இது எல்லாத்துக்குமே காரணம் எங்கள் அம்மா பேரில் இருக்க சொத்தையும் அடையிறதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் என் அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கிக்கிட்டு அவங்கள வீட்டு வேலையெல்லாம் செய்ய வைக்கணும். அதுக்காக தான் இவ ஒன்று ஒன்றா செஞ்சிட்ருக்கான்னு சொல்கிறாங்க. அதுக்கு ராதிகா சொல்கிறாங்க, நீங்கள் தப்பாக நினைக்கிறீங்க கோபி. அப்படி நினச்சிருந்தா பாக்கியா கண்டிப்பாக உங்கள் அம்மாவுக்கு தேவையான எதையும் செஞ்சுருக்க மாட்டாங்க. உங்கள் அப்பா இல்லைன்னுட்டு உங்கள் அப்பாவோட நினைவாக பாக்கியா எவ்வளோ நல்ல விஷயம் செய்கிறாங்க தெரியுமா? உங்கள் அப்பாவை நினைவு கூரும் விதமாக சாப்பாடு இல்லாதவங்களுக்கு உங்கள் அம்மாவே சாப்பாடு கொடுக்குறாங்க. அப்புறம் துணி இல்லாதவங்களுக்கு, தங்க இடம் இல்லாதவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க. பண உதவி செய்கிறாங்க. வாரம் வாரம் இங்கே பாக்கியாவோட அந்த ரெஸ்டாரண்ட்டு முன்னாடி வரவங்க போகிறவங்க எல்லாத்துக்குமே அழகாக நல்ல தரமான உணவை சமைச்சு அன்னதானம்லாம் கொடுக்குறாங்க. உங்கள் அம்மா தான் இது எல்லாத்தையுமே செஞ்சிட்ருக்காங்க. ஏன் உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக நீங்கள் எப்பயுமே பாக்கியாவை குறை பேசிக்கிட்டு அவங்க செய்கிறது எல்லாமே தப்புன்னு நினைக்கிறீங்க. ஆனால் பாக்கியா உங்களை விட உங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணுன்னுட்டு என்னெல்லாம் செய்கிறாங்க பார்த்தீங்களா? உங்கள் அப்பா உங்களை விட்டு பிரிஞ்சு போனாலும் இங்கே தன்னுடைய மாமனாரோட நினைவு கூறணுன்றதுக்காக இங்கே தன்னுடைய மாமனாருக்காக இப்படி ஒருத்தவங்க செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பாக உங்கள் அம்மா சந்தோஷமாக தான் இருப்பாங்க பாக்கியா கூட இருந்தால். நீங்கள் உங்கள் அம்மாவை பற்றியும் யோசிக்காதீங்க, பாக்கியாவை பற்றியும் யோசிக்காதீங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது பாக்கியா உங்கள் அம்மாவை நல்லா பார்த்துப்பாங்கன்னுட்டு. இனி பாக்கியாவை பற்றி எதுவும் பேசாமல் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள். நீங்கள் உங்கள் வேலையை பார்த்தாலே உங்கள் அம்மா சந்தோஷமாக இருப்பாங்க. அடிக்கடி அங்கே போய் அம்மாவை பார்க்க போகிறேன்னு பிரச்சனை பண்ணாமல் இருங்க. அதுதான் உங்களுக்கும் நல்லது, உங்கள் அம்மாவுக்கும் நல்லது அப்படின்னு பாக்கியாவோட நல்ல மனசை ராதிகா புரிஞ்சுக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பாக்கியாவை பற்றி இங்கே கோபிக்கும் அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இங்கே தாத்தா பிரிஞ்சு போனாலும் அவருடைய நினைவாகவும் அவரை நினைவு கூறணுன்றதுக்காகவும் இங்கே பாக்கியா ஈஸ்வரி சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக செய்கிற ஒவ்வொரு விஷயமும் இங்கே ஈஸ்வரிக்கு ரொம்பவே நிம்மதியை கொடுக்குது. இப்படி எல்லாத்துக்கும் உதவி செய்கிறதால இங்கே ஈஸ்வரியும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இங்கே ஈஸ்வரி சந்தோஷமாக இருக்கிறதுக்காக தான் பாக்கியா இப்படி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரி பாக்கியாவை ரொம்பவே புகழ்ந்து பாராட்டி பேசுகிறாங்க. ஏதோ நம்மளால் அத்தை சந்தோஷமாக இருந்தால் அதுவே போதும்னு சொல்லிட்டு இங்கே ஈஸ்வரியும் வீட்டில் உள்ள எல்லாருமே சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து மன நிறைவாக இருக்காங்க பாக்கியா. இங்கே பாக்கியலக்ஷ்மி எப்பயுமே ஈஸ்வரிக்கு சப்போர்ட்டாக இருக்கிறதெல்லாம் பார்த்து கோபி ரொம்பவே பொறாமப்படுறாரு. என் அம்மாவுக்கு எல்லாத்தையும் நான் தான் பார்த்து பார்த்து செய்யணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் இந்த பாக்கியா ஒரு படி மேலேயே போய் எங்கள் அம்மா சந்தோஷமாக இருக்கணும்னு இவ்வளோ பெரிய நல்ல விஷயத்தெல்லாம் இந்த பாக்கியா செய்வான்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லி எப்பயுமே பாக்கியாவை திட்டிக்கிட்டு அவமானப்படுத்தணும்னு நினைக்கிற கோபி இப்போ தான் பாக்கியாவை பற்றி நல்லாவே புரிஞ்சுக்கிறாரு.